ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கிச்சன் ஷெல்ஃப் க்ளீனிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த ஷெல்ஃபு தான் இது வந்து ஒரு ஸ்டாண்டு. நான் வந்து ஆணி அடிக்க இடம் இல்லாதனால ஜன்னல் ஓரமாக ஒரு ஜன்னலில் வச்சு கயிறு வச்சு கட்டி வச்சுருக்கிறேன். அது வந்து ரொம்ப நாளாக இப்போ க்ளீன் பண்ணல. ஒரு 10-20 நாள் இருக்கும் க்ளீன் பண்ணாமல் இருந்து. அதை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். சின்ன ஷெல்ஃபு தான், அது சின்ன ரேக்கு தான். அதை எப்படி க்ளீன் பண்ண, முதல்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வெளியே எடுத்து வச்சிடுறேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு துடைச்சிடலாம். எடுத்து எல்லாமே கீழே போடுறேன். இது எல்லாமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு துடைச்சா தான் க்ளீனாக நம்ம துடைச்சி க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்டாண்டு இருக்குனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நிறைய பாத்திரம் அதில் ஓரளவுக்கு வைக்க முடியுது. எனக்கு வந்து இந்த கிச்சனில் அதிகமாக ஷெல்ஃபு இல்லாததுனால எனக்கு வந்து இந்த ட்ராக் அதிகமாக தேவைப்படுது கண்டிப்பாக. அதனால் இது நாளைக்கு யூஸாக இருக்குது. அதனால் தூக்கி நான் ஜன்னலில் வச்சு கட்டி வச்சுருக்கேன். இல்லாட்டி நல்லா ஹைட்டான இடத்துல வந்து வைக்கலாம். வைக்கிறதுக்கு எனக்கு வேறு இடம் இல்லை. அதனால் இது வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நல்லா தூசியெல்லாம் தட்டி விட்டுருவோம். ஒரு 20 நாளைக்கு மேலே ஆகிடுச்சி க்ளீன் பண்ணி. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே டஸ்ட்டாக இருக்குது. நல்லா தட்டி விட்டுட்டு பொருளெல்லாம் அடிக்கிடலாம். நான் இதில் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அப்புறம் தட்டுகள் இதில் நிறைய வச்சுருப்பேன். தட்டெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு நல்லா ரேக் அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் தட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் சாப்பாடு வைக்கிற பானை, குழம்பு வைக்கிற பாத்திரம், அதெல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த ஷெல்ஃபில் வந்து நான் குழம்பு வைக்கிற பாத்திரம்லாம் வச்சுருக்கிறேன். ஒன்று ஒன்றா வைக்கிறதுக்கு பதிலாக ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் இடமும் கிடைக்கும் ஈஸியாக. கொஞ்சம் இடத்துலையே பாத்திரம் நிறையா இருந்த மாதிரி தெரியாது. இதுக்குள்ளெல்லாம் நான் 2-3 பாத்திரம் ஒன்றா போட்டு வச்சுருக்கிறேன். வேணுங்கிறப்ப எடுத்து வச்சுக்குவேன். 4 பாத்திரம் போட்டு வச்சுருப்பேன். எல்லாம் 4 குண்டா. இது குழம்பு வைக்கிற குண்டா. ஒவ்வொன்று மாதிரி குண்டா. அதை போட்டு ஒன்றா போட்டு கமுத்தி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு குண்டா போட்டு வச்சுருப்பேன். இதுவும் குழம்பு வைக்கிற குண்டா தான். இதுக்குள்ளே ஒரு குண்டா வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. அதே சேம் சைஸ் உள்ளே வச்சிட்டோம்னா அடுக்கி வைக்கும்போது பார்க்குறக்கு நிறைய பாத்திரமாக தெரியாது. பார்க்குறக்கு க்ளீனாக தெரியும் கிச்சனை பார்க்குறக்கு. இது சாப்பாடு வடிக்கிற பானை. இன்னும் 2 பானை கழுவி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து வைக்கல. இது சின்ன குக்கரு. ரொம்ப வெயிட் இதில் வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் வெயிட் கம்மியானதாக வைக்க முடியும். அதனாலேயே நான் ஒரு சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன். இதில் பெரிய குக்கர்லாம் வேறு ஸ்டாண்டில் வச்சுருக்கிறேன். டீ போடுற குண்டா. என்கிட்ட டீ போடுற குண்டாவே ஒரு 3 குண்டா உண்டு. மாற்றி மாற்றி போட்டுப்பேன். ஒரே குண்டாவில் போட்டால் கழுவாத நேரத்தில் அடுத்த குண்டா எடுத்து போட்டுக்குப்பேன். அது கீரை வடிகட்டுற பாத்திரம். இது வந்து இதுக்குள்ளே சின்ன சின்ன கப்புகள் இருந்துச்சு. அந்த கப்புகளை உள்ளே போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே நமக்கு கூட ஒரு பாத்திரம் போடுற மாதிரி அந்த இடம் வந்து அமைஞ்சிருச்சு. இது வந்து தட்டுகள்லாம் வைக்கிறது. பெரிய தட்டு வைக்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க. சின்ன தட்டு வைக்கிறது 3 ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. 3 விதமாக இருக்குது. இதெல்லாம் சின்ன தட்டு வைக்கிறது. இது வந்து காய் சீவுறது. சின்ன தட்டு என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது. அதை விட கொஞ்சம் பெரிய தட்டு தான் நிறையா இருக்குது. இந்த ஷெல்ஃபில் கொஞ்சம் பெரிய தட்டு. எல்லாமே ஏதாவது பொருள் வச்சு மூடுற மாதிரி பொருள் தான், மூடி தான் அது. சாப்பிட்ற தட்டு எல்லாமே வேறு பக்கம் வச்சுருக்கிறேன். இது முறத்தை இதில் ஓரமாக இது ஒரு கயிறு கட்டி தொங்க விடணும். இப்போ அப்புறமா எடுத்து தொங்க விடலான்னு இதில் சேஃப்டியாக இதில் சொருகி வச்சுருக்கிறேன். இதில் வச்சா கொஞ்சம் டிஸ்டர்பாக தெரியுது. முதல்ல இதில் வைக்கலான்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அதனால் இந்த இதில் கயிறு கட்டி தொங்க விடணும். இதில் வந்து நான் சிசரு, அப்புறம் சின்ன சின்ன கடாய் எல்லாம் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இதில் தொங்க விட்டுருக்கேன். டக்குன்னு நம்ம எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கை வாட்டமாக. அதனால் இதை வச்சுருக்கிறேன்.
எல்லாமே கிச்சனுக்கு வந்து நம்ம சமைக்கிறப்போ கொஞ்சம் பக்கமாக இருந்ததுன்னா சமைக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எதுவுமே கையை எட்டி எடுக்கிற மாதிரி, ரொம்ப தூரமாக இருந்தால் போய் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு டிஸ்டர்பாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் பக்கத்துலேயே இது வச்சுருக்கேன் எல்லாமே. அப்போ தான் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்குங்கிறக்காக. அடுக்கி முடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்போவே இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ ரொம்ப கஜன்னு இருந்து நம்ம என்ன தான் நல்லா க்ளீனாக அடுக்கி வச்சாலும் மறுபடியும் நம்ம ஏதாவது எடுக்கிறப்ப நம்மளே ஒரு பக்கம் அந்த பக்கம் மாற்றி வச்சுருவோம். இப்போ பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் செல்ஃபு. இதேமாரி இருக்காது. பட் ஒரு 10 நாளில் மறுபடியும் கலைஞ்சிரும். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கிச்சன் செல்ஃப் ஆர்கனைசேஷன் முடிஞ்சுது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.